சென்டர் சீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 4/8/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 9:56 மணி வரை ரேவதி நட்சத்திரம். முதலாவது ராசி மேஷராசிக்காரர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமான பயணங்களும் செலவுகளும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் மதியம் வரை உங்களுக்கு இழுபறியான சூழ்நிலை தான் தென்படும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் மதியத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு கைகூடும். அதுவரை நீங்கள் மதியத்திற்கு பிறகு நீங்கள் பயணங்களை செல்வது உங்களுக்கு நன்மையை தரும். தவிர்க்க முடியாத பயணங்கள் போகும் பட்சத்திலே அருகில் இருக்கும் விநாயகருக்கு ஒரு சிதறுகாயை உடைத்துவிட்டு நீங்கள் பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு சங்கடங்களை நீக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்றும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மிகுந்த லாபங்களையும் பிள்ளைகளால் மிகுந்த மகிழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மிகுந்த நல்ல பெயரை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தினர் கேட்கும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வீட்டிலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, பணிபுரியும் இடத்திலும் சரி, எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று உங்களுக்கு நீங்கள் விரும்பிய விஷயங்கள் வீட்டிலும் வெளியிலும் அலுவலகத்திலும் வெளிவட்டாரத்திலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு சந்தோஷத்தை தரும் நாளாக இருக்கிறது. பணிபுரியும் இடத்திலே முழு ஒத்துழைப்புடன் நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் உங்கள் மேலதிகாரி மற்றும் மூத்தவர்களிடம் சிறந்த பாராட்டுகளையும் ஆசிகளையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நீங்கள் இன்றைய தினம் காலை முதல் மதியம் வரை உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் நாளாக இருக்கிறது. நீங்கள் செல்லக்கூடிய பயணமும் அது பலனை தரக்கூடாத ஒரு நாளாக காட்டுகிறது. பயணம் செல்லலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் நன்றாக யோசித்து செய்வது நல்லது. மற்றபடி உங்கள் அன்றாட விஷயங்களை நீங்கள் நேரத்திற்கு அதை செய்தாலே போதும். நேரத்திற்கு உணவு உட்கொள்வது மற்றும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ள நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். இன்றும் இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நீங்கள் செயல்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் 2 நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கும் கலக்கமும் நீங்கும். இரவு நேரத்திலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களிடம் வந்து சேரும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகம் நிறைந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய செயல்கள் யாவும் எல்லோரும் பாராட்டும் விதமாக இருக்கும். நீங்கள் சில ஆச்சரியமான விஷயங்களை இன்று செய்து சாதனைகளை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அருகில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு, கல்யாண கனவுகள் நினைவாகும் நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், கடவுளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இந்த நாள் கிடைக்கும். மாலை நேரத்திலே சிறு சிறு செலவுகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அவையும் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு பயணமாகவும் இந்த நாள் இருக்கும். உடல் நலத்திலே நீங்கள் அக்கறை செலுத்துவது நல்லது. தேவையான நேரத்திலே உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். காலை முதல் மதியம் வரை உங்களுக்கு எடுத்த செயல்களிலே சில தடுமாற்றங்களும் சில சஞ்சலங்களும் ஏற்படும் வண்ணமாகத்தான் இருக்கிறது. மதியத்திற்கு பிறகுதான் ஒரு சில மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதுவரை நீங்கள் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் உண்டாக்கும். துர்கை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று உங்களுடைய வேலை செய்யும் இடத்திலும் தொழில் செய்யும் இடத்திலும் மேன்மையான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு ஒத்து போகாத நபர்கள் இன்று உங்களிடம் முழுமையாக ஒத்து போவார்கள். உங்களை பற்றிய குறை கூறுபவர்கள் எல்லாம் இன்று உங்களிடம் வந்து மனமிட்டு பேசுவார்கள். உங்கள் ஆலோசனைகளை கேட்டு அவர்கள் நடப்பார்கள். நீங்கள் பிறருக்காக வாங்கி கொடுத்த பொருள்களோ பணமோ இன்று அது சுமூகமாக முடிவடைந்து அந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் தீரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நீங்கள் காலையில் சிறு சிறு உடல் உபாதைகள், முக்கியமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான நாளாக இருக்கிறது. அதனால் ஆகார விஷயத்திலே நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மாலையில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கிறது. எல்லா வகையிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாகவும்
உங்கள் தந்தை வழி உறவினர்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்று மதியம் வரை எல்லா செயல்களும் சிறப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கும். மாலையில் நீங்கள் எதிர்பாராத திடீர் செலவுகளும் சிறு சிறு மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும், அல்லது குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களுக்கு நீங்கள் மருத்துவ ரீதியாக செலவுகளை செய்ய வேண்டிய நாளாகவும் கட்டாயமான நாளாகவும் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய நிதி விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்வது மிகுந்த நன்மையை உங்களுக்கு தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் இன்றைக்கு எந்த முடிவும் உங்களுடைய சுய முடிவாக எடுக்கக்கூடாத வண்ணம் உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய தொழில் பார்ட்னரோ அவர் சொல்லும் விதத்தில் தான் நீங்கள் நடக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கும். அவையெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அந்த விஷயத்திலே நீங்கள் முழுமையாக அவர்கள் சொல்வதை, உங்களுடைய பார்ட்னர் சொல்வதையோ உங்கள் வாழ்க்கை துணை சொல்வதையோ கேட்டு நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது பரிபூர்ண நன்மையைத்தான் தருமே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலும் அது தீமையான விஷயங்களை உண்டு பண்ணாது. இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் ஆசிகளை வாங்குவதும் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் வாங்கி தருவதும் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும்.